வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 8க்கான ஆப்டிடியூட் சொல்யூஷன் வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 127. இஃப் 5/7 + 5/7 + 5/7 ஸோ நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 5/y அப்படின்னா நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 127. ஸோ என்ன சொல்கிறாங்க, 5/7 + 5/7 + 5/7 + 5/7 + 5/7 இஸ் ஈக்குவல் டு 5/y. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே அடுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரியும் கீழே அடிமானம் எல்லாம் நமக்கு ஒரே மாதிரியும் இருக்கக்கூடிய சம்மாக இருக்குது அப்படின்னா நமக்கு 5/y இல்லை 5/x இந்த மாதிரி ஒன்று அன்னோன் ஒன்று கொடுத்து அதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா சிம்பிள், அடுக்கில் இருந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போது 5/8 இஸ் ஈக்குவல் டு 5/y. அப்போது ஒய்யோட மதிப்பு என்ன, 8 அப்படிங்கிறதா உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 8 அப்படிங்கிறது உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 128. ஃபைண்ட் ஏ அண்ட் பி இன் த அடிஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு அடிஷன் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு ஏவோட பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷன்லேருந்து போகணும். ஸோ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏ பி வேல்யூஸ் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் நம்ம சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த பிளேசஸ்லாம் ஏ இருக்கோ அந்த பிளேசஸ் எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் வந்து சப்ஸ்டியூட் ஆகணும். ஓகேங்களா? அப்படி ஆனால் மட்டும்தான் வந்துட்டு ஆன்சர் அது கரெக்ட். அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஷின் உங்களுக்கு என்ன 1 to 1 a + 6ab is equal to a08. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சரா? சரி, கட்டாமா a09 அப்படிங்கிறது உங்களுக்கு டேர்ம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு பியோட வேல்யூ 2 அப்படின்னும் ஏவோட வேல்யூ 7 எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 127 + 672 இதை நம்பி நான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 799 வரும். சரிங்களா? இப்போது a09ங்கிற இடத்துல 799 வருது. சரிங்களா? அப்போ இது உங்களுக்கு ஆன்சராக வராது. இதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பியுடைய வேல்யூ ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி பியோட வேல்யூ 1 அப்படின்னும் ஏவோட வேல்யூ 8 அப்படின்னும் கொடுத்து பாருங்கள். ஏவோட வேல்யூ 8 கொடுத்தீங்கன்னா 128, பியோட வேல்யூ கொடுத்தீங்கன்னா 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 08809 வருமா உங்களுக்கு? ஸோ அப்போது இந்த இடத்துல பாருங்கள், 8க்கு நமக்கு ஏ இடத்துக்கு 8ன்னு வருது, 6ல் இருக்கக்கூடிய ஏவுக்கு 8ன்னு வருது, 120ல் இருக்கக்கூடிய அந்த ஏவுக்கும் 8ன்னு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏவுக்கு என்ன வேல்யூ சப்மிட் பண்ணுறீங்களோ அதே வேல்யூ உங்களுக்கு ஆன்சர்லேயும் வரணும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டைப்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷனில் இருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 129. ஆஃப் ஆஃப் த 2/10 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 2/10ல் பாதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மும் ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலாக. சரிங்களா? 2/10ல் பாதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பவரில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூக்கு ஆஃப் ஆஃப் த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கன்னா ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் பவரை மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? 2/1, அங்கே 2/8 இருந்தாலும் சரி 7 இருந்தாலும் சரி என்ன பண்ணுறீங்க, 2/1 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப் அப்படின்னா டிவைடில் போடுவோமா? அப்போ டிவைடில் போடும்போது இது எப்படி இருக்குது பாருங்கள், a/m / a/n இஸ் ஈக்குவல் டு என்ன இப்போ ஃபார்முலா, a/m - n. சரிங்களா? அப்படிங்கிறப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2/10 - 1ன்னு வருமா? அப்போது 2/9 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 2/9 ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 130.
ஸோ பாருங்கள் அது கண்டினியூஸ் சீரீஸாக இருக்கும் கொஷின் நம்பர் 130 அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஷின் நம்பர் 130ல் நமக்கு என்ன ஆகுது, 999 அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை தடவை வருதுன்னு பாருங்கள். நமக்கு 6 டைம்ஸ் வருது. சரிங்களா? ஸோ 6 டைம்ஸ் வரும்போது என்ன பண்ணுறீங்க, 6 × 999. ஸோ இது எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனுக்காக 6 × 1000 - 1ன்னு எழுதலாமா? அப்போ இந்த 6ஐ உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 6000 - 6 அப்படின்னு வருமா? ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், 5994 அப்படிங்கிறது வரும். ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு பாருங்கள் 1/7 + 2/7 + 3/7 இருக்கா? டினாமினேட்டர் எல்லாமே 7 தான். ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 4 + 5 + 6. ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7 வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் உங்களுக்கு, 3 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கண்டுபிடிச்ச 5994 ப்ளஸ் இந்த 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 5997 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டி 5997 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 137. If we multiply the fraction by itself and divide the product by its reciprocal, then the fraction thus obtained is 1826/27. The fraction is என்னன்னு கேட்குறாங்க. அதாவது கொஷின் நம்பர் 137 என்ன சொல்கிறாங்க, ஒரு பின்னம், ஒரு ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷன் என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த ஃப்ராக்ஷனை எக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க. அந்த பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது x × x என்ன வரும், x² வரும். அப்போது இந்த பின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா, கிடைக்கப்பட்ட பின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா அதோட தலைகீழியால் வந்து பார்த்திங்கன்னா வகுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது எக்ஸோட தலைகீழ் எவ்வளோ, 1/x, அதோட ரெசிப்ரோக்கல் 1/x அப்படிங்கிறப்போ x² × 1/xன்னு போடலாம். சரிங்களா? இப்போ x² டிவைட் பை 1/xன்னு போடலாம். சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டினாமினேட்டரில் இருக்கிற மேலே நியூமினேட்டருக்கு வருமா, அப்போ x² × xன்னு வரும் நமக்கு. சரிங்களா? அப்படிங்கிறப்போ நமக்கு x³ அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த x³ வேல்யூ தான் என்னென்னு சொல்கிறாங்க, 1826/27ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 512/27 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ க்யூப் ரூட் எடுக்கணும். அப்போது க்யூப் ரூட் 2 பக்கம் எடுத்தோம்னா இந்த பக்கம் x ஆயிரும். ஸோ நமக்கு 512/27 க்யூப் ரூட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? 512ஓட க்யூப் ரூட் என்ன நமக்கு 8 அப்படிங்கிறது. 27 க்யூப் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ இதை 8/3 அப்படின்னு எழுதலாம். எல்லா ஆப்ஷனில் கொடுத்துருக்க மிக்சடு ஃப்ராக்ஷன் மாதிரி 2/3 அப்படின்னு சொல்லியும் நம்ம எழுதலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் சி அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் 2x - 1 whole square is equal to 9 அப்படின்னா இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? கொஷின் நம்பர் 138. 2x - 1 whole square is equal to 9 அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும், 2x - 1 is equal to +or-3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 3க்கு நம்ம க்யூப் ரூட் எடுக்கிறப்போ இது +or-3 அப்படின்னு எடுக்கிறோம். சரிங்களா? இஃப் கேஸ் 1 அப்படின்னா என்னென்னா 2x - 1 is equal to 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ வேல்யூ நமக்கு என்ன வரும், இந்த -1 இந்த பக்கம் போச்சுன்னா +1 ஆயிரும். அப்போ 2x is equal to 4, x is equal to 2 இப்படி ஒரு பாசிபிள் கிடைக்கலாம். இல்லைனா கேஸ் 2 படி பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண முடியும், 2x - 1 is equal to -3. அப்போது 2x is equal to -2, x is equal to -1 அப்படின்னு கிடைக்கலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு xோட வேல்யூ -1னும் கிடைக்கலாம், 2னும் கிடைக்கலாம். மொத்தம் 2 பாசிபிள் இருக்குது. சரியா? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி -1, 2. Next question number 139. ஸோ கொஷின் நம்பர் 139 என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க √3 + 1 அப்படின்னுட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் x - 2/x ஹோல் ஸ்கொயர் இதை கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 2/xஐ மட்டும் வந்து முதல்ல கிளியர் பண்ணுவோம். ஸோ 2/x அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எழுதலாம், 2/√3 + 1ன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண முடியும்,
√3 - 1 √3 - 1ஆல் நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டரால் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 × √3 - 1 டிவைடட் பை நமக்கு இந்த √3 + 1 √3 - 1 இது ரெண்டையும் பெருக்கிறப்ப என்ன ஆகும்? √3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது 2 × √3 - 1 டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்கும்? √3 ஸ்கொயர்னா 3 - 1 ஸ்கொயர்னா 1. அப்போது 2 √3 - 1 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 × 2 கேன்சல் பண்ணிங்கன்னா √3 - 1 அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். சரிங்களா? இதை நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்? இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், √3 + 1 அப்படிங்கிறது. அப்போது √3 + 1 மைனஸ் √3 - 1. சரிங்களா? அப்படிங்கிறப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். √3 + 1 இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகலாமா? -√3 + 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதுவும் கேன்சல் ஆயிரும், 2 அப்படின்னு கிடைக்கும். பட் இதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? x - 2/x ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x - 2/xோட வேல்யூ 2. இதோட ஹோல் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி உங்களுக்கு 4 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த சம் பாருங்கள், 143 ரூட்டுக்குள்ளே ரூட்டுன்னு போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட வேல்யூ மட்டும் பாருங்கள், 383. ஓகேவா? இந்த 383க்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள், ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போது கொடுத்துருக்க நம்பருக்கு பக்கத்தில் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுத்துருக்க நம்பருடைய அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ கொடுத்துருக்க நம்பருக்கோட அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன வரும்? 383க்கு அப்புறம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 400 தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ 400 அப்படிங்கிறது எதோடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயரு? 20 பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 140. ஸோ 140 என்ன பண்ணுறீங்க? 400 தான் அடுத்த நம்பராக இருக்கும். 400 எதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயரு? 20 பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. சரிங்களா? அப்போது உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த மாதிரி சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதை பாருங்கள். இன்கேஸ் நமக்கு 383 பக்கத்தில் மைனஸ் கொடுத்துருந்தான் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னவோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 147. ஸோ கொஷினை கவனிங்க. 343 × 343 × 343 மைனஸ் 113 × 113 × 113. அப்போ இது பாருங்கள், a³ - b³ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? அப்படியே கீழே பாருங்கள், a² + ab + b² அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு இருக்கும். சரிங்களா? கொஷின் நம்பர் 147. ஸோ எப்படி இருக்குது? a³ - b³ ஃபார்மேட்லேயும் கீழே டினாமினேட்டரில் a² + ab + b²ங்கிற ஃபார்மேட்லேயும் இருக்குது. இப்போ a³ - b³ ஃபார்முலா என்ன? a - b × a² + ab + b². கீழே வந்து பார்த்திங்கன்னா a² + ab + b² அப்படிங்கிற மெத்தடில் இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன? a - bங்கிறது ஃபைனலாக கிடைக்குதா? அப்போ ஏவுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு 343 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். b அப்படிங்கிற இடத்துல 113ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 230 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 230 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், a² + b² வந்து ஒரு வேல்யூ வந்து 234. ஏபியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 108. அப்படிங்கிறப்போ a + b டிவைடட் பை a - bயோட வேல்யூ கேட்குறாங்க. a² + b² எவ்வளோ? 234. ஏபியோட வேல்யூ எவ்வளோ? 108. உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? a + b டிவைடட் பை a - b இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், a² + b² நம்ம வந்து a + b ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ a + b ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன நமக்கு? a² + b² + 2ab. ஸோ அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே a² + b² வேல்யூ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது? 234 இருக்கா? 2 × ஏபியோட வேல்யூ என்ன இருக்குது? 108 அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும்? 450 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது a + b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 450. இப்போ நாம்
a minus b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 234 மைனஸ் 2 இன்ட்டு 108. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 18 கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன 450 டிவைடட் பை 18 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆன்சர் ஃபைனலாக 25 கிடைக்கும். ஓகேவா? இதை நம்ம காமனாக எப்படி போடலாம்? a ப்ளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு போடலாமா? அப்போ நமக்கு என்ன வேல்யூ தெரியணும்? a ப்ளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b மட்டும் தெரியணுமா? அப்போ 25க்கு வந்து ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு என்ன எனக்கு ஆன்சரு 5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 149. ஸோ இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். ஸோ கொஷினை நல்லா கவனிங்க. மேலே பாருங்கள், இது என்ன மெத்தடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா, டிவைடட் பை 2185 இன்ட்டு 1 பை நமக்கு அந்த இடத்துல போடலாம் a ப்ளஸ் b அப்படின்னு போடலாமா? ஏன்னா ஏவுக்கு 4356ன்னு கொடுங்க, பிக்கு 2171ங்கிற வேல்யூ கொடுங்க. சரிங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஷின் நம்பர் 149. ஸோ என்ன அதில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2185 அப்படிங்கிற மெத்தடில் இருக்குது, இன்ட்டு 1 பை a ப்ளஸ் b அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b டிவைடட் பை 2185 இன்ட்டு 1 பை a ப்ளஸ் பின்னு எழுதலாமா? இப்போ இந்த a ப்ளஸ் b இந்த a ப்ளஸ் b கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? a மைனஸ் b டிவைடட் பை 2185ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போது a மைனஸ் பிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4356 மைனஸ் 2171 டிவைடட் பை 2185 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபைனலாக 2185 டிவைடட் பை 2185 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன ஃபைனலாக 1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் பி 1 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 150. ஸோ இது பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்? 0.1 இன்ட்டு 0.1 ப்ளஸ் 0.01 இன்ட்டு 0.01 டிவைடட் பை 0.0101. ஸோ இது கொடுத்துருக்கான். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். மேலே இருக்க நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணுங்கள். 0.1 இன்ட்டு 0.1 எவ்வளோ? 0.01 ப்ளஸ் 0.01 இன்ட்டு 0.01 எவ்வளோ? 0.0001 divided by 0.0101. ஓகேயா? ஸோ மேலே இருக்கிறது அடிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.0101 divided by 0.0101. ஸோ இது நீங்கள் இது மல்டிபிள் சப்ராக்ட் பண்ணிங்க என்ன ஆகும்? சப்ராக்ட் டிவிஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஆன்சர் 1 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்போ 150க்கு ஆன்சர் சி 1 அப்படிங்கிறது ஆப்ஷன். ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 157. ஸோ நமக்கு ஒரு பாருங்கள், இந்த சம் எந்த மெத்தடில் இருக்குது? போர்ட் மாஸ் மெத்தடில் இருக்குது. ஓகேயா? கொஷின் நம்பர் 157 போர்ட் மாஸ் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு மெத்தட். ஸோ இந்த போர்ட் மாஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டு, செகண்ட் ஆஃபு, தேர்டு டிவிஷனு, ஃபோர்த்து மல்டிப்ளிகேஷனு, ஏ அடிஷனு, எஸ் சப்ராக்ஷன். சரிங்களா? இப்படி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸில் ஃபஸ்ட் நமக்கு வரக்கூடியது என்ன? டிவிஷன். சரிங்களா? அப்படிங்கிறப்போ டேக் டிவிஷன். ஸோ டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? 5/3 டிவைட் பை 30/12 இருக்குது. இது எப்படி எழுதலாம்? நம்ம 5/3 ரிவர்ஸில் எழுதுனா நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடுமா? அப்போது இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 2/3 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனை தான் நம்ம எடுத்துக்கணும். மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறப்போ 12/9 இன்ட்டு மைனஸ் 27/6ன்னு இருக்குமா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? -9/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போது வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4/3 ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் 3/2 மைனஸ் நமக்கு என்ன ஆகுது? 2/3. ஸோ இதோட வேல்யூ நமக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? 2/3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, அங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும்.
அப்போது 9/4 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணலாமா சப்ட்ராக்ஷன் அதை பற்றி பார்க்க தேவையில்லை. டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கோங்க. கீழே 12 ஓகேவா? ஸோ 16 + 18 - 8 + 27ன்னு கிடைக்கும் உங்களுக்கு மேலே. சரியா? ஸோ அப்படிங்கிறப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 53/12 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 53/12 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 158. ஸோ கொஷின் நம்பர் 158 என்னது உங்களுக்கு, ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ளே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு 12 ஸ்கொயர், சரி ப்ளஸ் 12 ஸ்கொயர். ஸோ அப்படிங்கிறப்போ அப்படியே நீங்கள் வந்துட்டு அதை ஸ்கொயர் ரூட் வேல்யூ போடுங்க. 25 இன்ட்டு 49 + 144. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, 25 இன்ட்டு 49ங்கிறது எவ்வளோ ஆகிடும், 1225 அப்படின்னு வரும். ப்ளஸ் இங்கே 144 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட் ஆஃப் 1369 அப்படிங்கிறது வரும். அப்போது ரூட் ஆஃப் 1369ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 37 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ 37. ஸோ அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 159. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல் படி தான். ஓகேவா? 159 என்ன கொடுத்துருக்காங்க, 4/3 மைனஸ் ஆஃப் -3/2 ப்ளஸ் -5/3 டிவைட் பை 30/12 அப்படின்ட்டுருக்கு. சரியா? முதல்ல நம்ம போர்ட் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஸோ போர்ட் மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்துப்போம். இங்கே ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட் என்ன இருக்குது, 3/2 அப்படிங்கிறது இருக்குது. சரியா? அப்போ இதை வெளியே கொண்டு வந்தால் இந்த மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அப்போ 4/3 ப்ளஸ் 3/2ன்னு ஆகுமா இந்த பக்கம். அதுக்கடுத்து இந்தான பாருங்கள் 5/3 அப்படியே வச்சுக்கோங்க. டிவிஷனை வந்து ரெசிப்ரோக்கலில் போட்டால் அப்படியே நமக்கு வந்துட்டு தலைகீழில் போட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஓகே. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு, 6 8 + 9 இருக்குமா. ஓகே. நான் வச்சு இதை பாருங்கள், இந்த பக்கம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -2/3 அப்படிங்கிறது கிடைக்குமா. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் நமக்கு காமனாக வந்து 6 எடுத்துக்கலாம். 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 + 9 மைனஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 13/6 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13/6. ஓகேவா? ஆப்ஷன் பி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ சொல்யூஷன் வீடியோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.